السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த 5 திக்ருகளையும் 100 தடவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இவ்வாறு நாம் ஓதுவதன் மூலமாக வானம் பூமியில் உள்ள அனைத்து பரக்கத்தும் நம்மை வந்தடையும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த 5 திக்ருகளைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபஜ்ருடைய அந்த நேரம் இருக்கின்றதே மிகவும் சிறந்த ஒரு நேரம். ஏனென்றால் அல்லாஹ்வினுடைய பரக்கத்துகள் இறங்கக்கூடிய நேரம் இந்த ஃபஜ்ருக்கு பின்னால் இருக்கின்ற அந்த நேரமாக இருக்கின்றது. நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த 5 திக்ருகளையும் ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னும் நாம் அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய துஆக்கள் கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த 5 துஆக்களையும் ஓதுவோம். அதில் முதலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஸலவாத்து கூறுவது, அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் இந்த ஸலவாத்தை 100 தடவை ஓதிக்கொள்வது. அதன் பின்னால் யா லத்தீஃபு யா அல்லாஹ், யா லத்தீஃபு யா அல்லாஹ் என்ற அல்லாஹ்வினுடைய இந்த திருநாமத்தை நாம் 100 தடவைகள் ஓதுவது. அதே போன்று மூன்றாவது யா ஃபத்தாஹு யா அல்லாஹ், யா ஃபத்தாஹு யா அல்லாஹ் என்ற அல்லாஹ்வினுடைய இந்த திருநாமத்தை 100 தடவை ஓதுவது. அதே போன்று நான்காவது சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம் என்ற இந்த துஆவை நாம் 100 தடவைகள் ஓதுவது. அதே போன்று ஐந்தாவது மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இந்த ஸலவாத்தை அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ் என்று 100 தடவைகள் ஓதுவது. இந்த 5 திக்ருகளும் மிக முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதில் வரக்கூடிய அல்லாஹ்வினுடைய அந்த திருநாமங்கள், அதனை கொண்டு நாம் அல்லாஹ்விடம் உதவி தேடுவோம். யார் அல்லாஹ்வினுடைய திருநாமங்களை கொண்டு உதவி தேடுகிறார்களோ நிச்சயம் அல்லாஹ் அவருக்கு உதவி செய்கின்றார்.